ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். காலையிலே நம்முடைய சிந்தனைக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் உருவாக நான் வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் இந்த காலை வழியிலே நம்மோடு பேசி நம்மை உணர்த்தி யாகவே இந்த நாட்களிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவாரா. சங்கீதம் 139 சங்கீதம் 23-24 வசனங்களை வாசிக்கிறேன். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய விண்ணப்பம் கர்த்தரை நோக்கி நான் செய்கிறார். வேதனை உண்டாக்கும் வழிகள் யாருக்கு வேதனை உண்டாக்குறது? மனுஷருக்கு அல்ல, தேவனுக்கு. வேதனை உண்டாக்குற அல்லது துக்கம் உண்டாக்குற வழிகள் ஏதாகிலும் உண்டா என்று என்ன செய்து பார்த்து என்னை எங்கே நடத்தும்? நித்திய வழியிலே நடத்தும் என்று அங்கே கெஞ்சுகிறார். அதுக்கு ஆதாரமாய் அவன் சொல்கிற ஒரு காரியம் 23ஆம் வசனத்துல, தேவனே என்னை என்ன செய்யும்? ஆராய்ந்து என் இருதயத்தை என்ன செய்யும்? அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை என்ன செய்யும்? அப்போ ஆராய்ச்சி செய்யும் போது இருதயத்தை என்ன செய்ய முடியுமா? அறிந்து கொள்ள முடியுமா? சோதிக்கும் போது எதை அறிந்து கொள்ள முடியுமா? சிந்தனைகளை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இங்கே நான் சொல்லுகிறதை நாம் வசனத்தின் மூலமாய் வாசிக்கிறோம். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது கர்த்தருக்கு முன்பாக, அது செம்மையானதாய் காணப்படுகிறதா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னால் வேதம் இருதயத்தை குறித்து மிக தெளிவாய் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். என்ன செய்யும்? இருதயத்தை ஆராய்ந்து பாரும் என்று கேட்ட இந்த தாவீது, இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அவன் நன்றாய் அறிந்திருந்தான். அதனால்தான் தீர்க்கதரிசியாக எரேமியா சொல்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கிறோம். அப்ப திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயம் என்ன செய்யப்பட வேண்டும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய வழிகள் என்ன? அதுதான் சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது அவன் விதமாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறத நாம் பார்க்கிறோம். 10ஆவது வசனத்தை பாருங்கள். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே என்ன செய்யும்? எப்படிப்பட்ட ஒரு இருதயம்? சுத்தமான ஒரு இருதயம். பாருங்க, என் இருதயம் திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமா இருக்கிறது என்று சொன்ன எரேமியா தீர்க்கதரிசிக்கு தாவீது ஒரு நல்ல காரியம் செய்கிறான். கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யும்? தாருமையா, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நமக்கு தேவையானது இருதயம் எப்படிப்பட்டது? சுத்த இருதயம். இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லா கேடு நிறைந்து சொல்கிறாரே மார்க் எழுதின சுவிசேஷம்
7ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இருதயத்தினுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். நன்றாய் தெரியும். மார்க் 7:20 வசனத்திலிருந்து வாசம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் கண்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதியீடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷன் என்ன செய்வது? அப்போ எல்லாவற்றையும் பார்க்கிற இருதயமே திருப்புள்ளதும் மகா கேடுவதுமாயிருக்கிறது என்று தீர்க்கதரிசி சொன்னாரே. அந்த இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அநேக காரியங்களை அவர் பட்டியலிட்டு காட்டுகிறது நான் வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் இங்கே இருந்து புறப்பட்டு வருகிறதா? உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. புறப்பட்டு வந்து என்ன செய்கிறதா? மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்கிறார். அப்போ உள்ளத்திலே இருக்கிற இருந்து புறப்படுகிற எல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அதனால்தான் தாவீது அங்கே கெஞ்சினான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்ன செய்யும், அறிந்து என் இருதயத்தில் என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கா என்னை விட்டு நீக்கி போ. அதுக்கு தான் அவன் கெஞ்சுகிறான், சுத்த இருதயத்தை எனக்கு தாருமையா. சுத்தமான இருதயம் எனக்கு தேவை, அசுத்த இருதயம் எனக்கு வேண்டாம். அங்கே தீர்க்கதரிசியாயரே ஏசாயா சொல்லும் போது முதல் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோ பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல அது என்ன செய்யும், வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அது பஞ்சை போல ஆகும். எப்போது வசனத்தில் சொல்ற வழக்காடுவோ வாருங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்ற, கூப்பிடுகிறார் ஆண்டவர், வாங்க. எதற்கு? உங்கள் பாவங்கள் எப்படி இருந்தாலும் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழை போல் அது என்ன செய்யும், வெண்மையாக. ரத்தாம்பரம் போல சோப்பாய் இருந்தாலும் அது பச்சை போல என்ன செய்யும், அது வெண்மையாகும். கர்த்தர் சுத்தம் பண்ண விரும்புகிறார், நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். அதுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமான காரியம். ஆண்டவரே என்னை சுத்தம் செய்யும். தாவீது அதைத்தான் கெஞ்சினான் 51ஆம் சங்கீதத்தில், என்னை சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யும், ஆறும் ஆண்டவரே. அங்க பாருங்க 2வது வசனத்தை நான் வாசிப்போமானால், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமற என்னை என்ன செய்யும், சுத்தம் பண்ணியா. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை முற்றிலும் என்ன செய்யும், சுத்தம் பண்ணும். என் இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டியது நீர் தான். நீர் சுத்தம் பண்ணோம். அதுக்குதான் சுத்திகரிப்பு ஆராதனை என்று வைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையில குற்றங்கள் குறைவுகள் வந்து விடுகிறது. நான் பெரிய பாவம் செய்யலையா, நான் அந்த பாவத்தை செய்யல, கொலை செய்யல, வெறியனா இல்ல, கொலைபாதகனா இல்ல, நான் களவு செய்யறவனா இல்ல, இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் வேறு ஏதோ சிறிய காரியங்கள் நம்மிடத்துல குறைவுகள் வந்து போவது, கோபப்பட்டு விடுவது, திடீரென்று கடினமாய் பேசி விடுகிறோம். சில நேரங்களில் கடினமான சொற்கள்
வேண்டாத தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், பரிசுத்தமற்ற சொற்கள் நம்முடைய வாயிலிருந்து தவறு என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் தான் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படும். முதலாவது இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், அழைப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி சுத்திகரிக்கப்பட முடியும்? அங்கே தாவீது சொல்லும்போது சொல்றார், ஈசோப்பினால் என்னை என்ன செய்யும், என்னை கழுவி என்னை சுத்தம் பண்ண. பாருங்க 7வது வசனம் 51:7, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையா. ஈசோப்பு என்று சொன்னால் ஏதோ லக்ஸோப்பு நினைச்சுக்காதீங்கிறது. இன்னைக்கு ஈ மெயில் ஈன்னு நம்ம நிறைய வருது, ஈ மார்க்கெட்டிங். அந்த மாதிரி ஈ சோப்பு அப்படின்னா அது ஒரு சோப்பு போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஈ சோப்பு என்பது ஒரு புல். அந்த புல்லை பறித்து ஆசாரி என்ன செய்வான், ரத்தத்தில் தொய்த்து அது வீட்டின் நிலைக்கால்களில் மேல் சட்டத்தில் என்ன செய்வான், பூசுவான். வசனத்தை கொஞ்சம் திருப்பம் அதை பார்த்தது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாமே. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வாசகம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தை தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்தின் வாசல் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு பாருங்க. வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 22வது வசனம், ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதை என்ன செய்யணும், தடவும். அப்ப இது என்னது? இது ஒரு பிரஷ் போல உபயோகப்படுத்தப்படுகிறது. எது பிரஷ்? ஈசோப்புடைய கொழுந்து. அது ரத்தத்தில் தோய்த்து பூசும் போது என்ன செய்யும், பூசப்படுகிறது. பழைய காலத்துல தென்னை மரத்தில் இருக்கிற இந்த பாலைக்கு பின்னாடி இருக்கிற மட்டை எடுத்து அதை ஊற வச்சு தட்டி ப்ரஷ் மாதிரியாக்கி அதை வச்சுதான் என்ன செய்வாங்க, வெள்ளடிப்பாங்க. சில கொஞ்ச காலம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பழைய சினிமா அதுக்குன்னே வச்சிருப்பாங்க. அது முன்னாடி நுனியெல்லாம் நறுக்கிட்டு அதை வச்சு என்ன செய்வாங்க, வெள்ளை அடிப்பாங்க. இன்னைக்கு ப்ரஷ் நிறையா வந்துருச்சு. இங்கே கர்த்தர் சொல்லும்போது மோசையை கொண்டு அவங்க இந்த ஈசோப்பு கொழுந்துகளினாலே அது என்ன செய்யும், அங்க ரத்தத்தை பூசுன்னு சொன்னாங்க. அதாவது அதைத்தான் சொல்லி ஈசோப்பினால் என்ன செய்யும், கழுவி சுத்தம் பண்ணிடலாம். ஈசோப்பு அல்ல சுத்தம் பண்ணுறது, ஈசோப்பிலே முக்கப்படுகிற ரத்தம் தான், அதுல நனைக்கப்படுகிற திளைக்கப்படுகிற ரத்தம் தான் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. அப்ப ரத்தம் நமக்கு சுத்திகரிப்பு முதலாவது உண்டுபடுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை வாசிப்போமானால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். 1 யோவான் 1 அதிகாரம் 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யும், சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்ப கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதுதான் உண்மையான காரியம். கிறிஸ்து சிலுவையில ஏன் மரித்தார், ஏன் ரத்தத்தை சிந்தினார் என்றால் நம்முடைய பாவம் வர நாம் என்ன செய்யும்படி, கழுவும்படி. அதான் வசனத்தில் சொல்கிறார்,
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. தாவீதின் நாட்களிலே கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தான் அவர்கள் எல்லாரும் மீட்கப்படுவர்களாய் காணப்பட்டார். நிழலாட்டமாய் காணப்பட்டதில்லை. ஆனால் பொருளாய் வந்த இயேசுவின் ரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்யப்படுகிறோம்? கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமானால் நாம் உண்மையாகவே செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. தேவன் யாரையும் பலவந்தம் பண்ணி புகுந்து நான் உன்னை சுத்தம் பண்றேன்னு சொல்லி விரும்புறது, கேட்கறது இல்லை, சொல்லுவது இல்லை. அவர் நம்முடைய சாய்ஸ் தான் விட்டு கொடுக்கிறார். அது என்னது? வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்தால் அறிக்கையிட்டால், if we confess our sins, நம்ம வாயினால அறிக்கை செய்ய வேண்டும். எதை? நாம் செய்த குற்றங்களை, பாவங்களை. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே பாவத்தை அறிக்கை செய்தோம் என்பது உண்மை. கர்த்தர் கழுவினார், சுத்தம் பண்ணார், பரிசுத்தமாக்கினார். அப்படியெல்லாம் அந்த பாவங்களாம் இன்னும் அறிக்கை செய்யணுமாயா? இல்லை இல்லை. ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டார்? மறந்து விட்டார். கடல் ஆழத்தில் என்ன செய்து விட்டார்? போட்டு விட்டார். இனி அதை அவர் என்ன செய்கிறது இல்லை, நினைப்பது இல்லவே இல்லை. அவர் நினையார் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. வசனத்தை பாருங்களேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொல்கிறார். 103ஆம் சங்கீதம் 103 12வது வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு என்ன செய்தார்? தள்ளி போட்டார். மேற்கு எங்கே இருக்கிறது? கிழக்கு எங்கே இருக்கிறது? அத போல அவ்வளவு தூரமாய் இருக்கிற அந்த இடைவெளியை போல கர்த்தருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தாரா? தூரமாய். இந்த வசனத்தை பாருங்க. அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம என்ன செய்தார்? அது தள்ளி போய்விட்டது. நாம் செய்த பாவங்கள், நாம் அறிக்கையிட்ட பாவங்கள் நம்மட பக்கத்தில் இல்ல, தூரமாய் விலகி போயிருக்கிறது. நாங்கள் மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் பார்ப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன செய்வார்? போட்டுவிடுவார். எங்க போடுகிறாரா? சமுத்திரத்தின் ஆழத்துல கல்லை கட்டி போட்டது போல போட்டு விடுகிறார். இனி அது மேல வந்து செய்யாது, அவ்வளவு ஆழத்துல போட்டு விட்டார். இன்னும் மறுபடியும் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று இன்னொரு வசனத்தை வாசம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை. என்ன செய்ய மாட்டாரா? நினைப்பாரா? யோசித்து பாருங்க. நாம இருந்தாலும் சொல்லுவோம், எனக்கு ஒரு இன்னொரு பாக்கியம் இருக்குது. எங்க அம்மா வீட்டுல இருந்து
ஒரு செப்பு குடம் கொடுக்குறாங்க, அது இன்னும் என்ன செய்யல, கிழமையானா கூட செப்பு குடத்துல என்ன இருக்குது. சிலர் சொல்றாங்க, எங்க அம்மா பாக்கி விற்கிறாங்க, சீதளத்துல என்ன பாக்கியம், செப்பு குடம் பாக்கி. எப்படியாயும் வாங்கிடும். அது சரி, அம்மா நமக்கு வயசாயிருச்சு, நம்ம பேரம் பேர்ந்து எடுத்துட்டோம், அந்த இது கூட இல்லை. எப்படியாயும் அதை என்ன செய்யணும், கலெக்ஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் யோசனை பார்க்கணும். கர்த்தர் சொல்லும் போது சொல்றார், நான் உங்கள் அக்கிரமங்களையும் உங்கள் பாவங்களையும் நான் நினைக்கிறதே. காலையிலே சொல்லுவோமா, எவ்வளவு நல்ல ஆண்டவர், நம்முடைய பாவத்தை அவர் என்ன செய்யறதில்லை, நினைக்கிறதே இல்லை. நான் நினைக்கிறதே இல்லப்பா. வசனத்தை பாருங்க, ஏசாயா 44ஆம் அதிகாரம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உங்கள் பாவங்களை கார்மேகத்தை போலவும் என்ன செய்து விட்டேன். I have blotted all your sins என்று எழுதும். எல்லா பாவத்தையும் நான் என்ன செய்து விட்டேன், அகற்றி போட்டு. என் முகத்துக்கு முன்னாடி அவை ஒண்ணும் இல்லை. பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சிருக்காரா, நினைக்கிறது இல்லை. அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காரு, மறந்தே போயிட்டார். பாவங்களை அறிக்கையிட்டு நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்ட போது ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. அவர் பாவத்தெல்லாம் முற்றிலும் மறந்து விட்டார். அப்படின்னா ஏயா நாம் இன்னும் சுத்தம் பண்ணணும்? வசனத்துல சொல்றார், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:3. ஆகையால் மேலும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு என்ன செய்ய கிடப்போம். ஓட்டத்துல என்ன வேண்டும், பொறுமை தேவை. இங்க சொல்லும் போது சொல்றார் என்னவென்று, மேலும் போது இத்தனை திரளான சாட்சிகள் ஆபேல் முதற்கொண்டு ஏராளமான சாட்சிகளை இந்த 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச புருஷர்களை சாட்சியாய் கொண்டு கத்த நிறுத்துகிறார். அப்ப சாட்சியாய் இருக்கிற இவர்கள் அதான் சொல்கிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நாம் என்ன செய்து கொண்டது, சூழ்ந்து நிற்கிறது. சூழ்ந்து நிற்கிற சாட்சிகளின் நடுவிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நல்ல கவனிங்க, பாரமான யாவற்றையும் தள்ள வேண்டுமா? எது பாரமா இருக்கு? இன்னைக்கு அநேகருக்கு சில காரியங்கள் பாரமாய் தோன்றுகிறது. இந்த பாரமான காரியம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 21ஆம் அதிகாரம் 33 வாசி. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உங்கள் இருதயங்கள் பெரும் திருண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும். பார்த்தீங்களா, எது பாரம்? பாவபாரம் இல்லை. அந்த கவனிங்க, நம்முடைய பாவபாரத்தை அவர் சுமந்து என்ன செய்தார், தீர்த்து விட்டார். விசுவாசி ஆயிட்டோம். நமக்கு முன்பதாக ஏராளமான சாட்சிகள் ஒன்றின் உண்டாய் நின்று கொண்டிருக்கிறது. ஆபேல் முதற்கொண்டு அதற்கு பிறகு வந்தவனாகிய அங்கே நோவா, ஆபிரகாம், இது போன்ற அநேக பரிசுத்தவான்கள் எல்லாம் நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் நின்று கொண்டிருந்தாலும்
நமக்குள்ள என்ன உண்டு? பாரமான காரியம் ஒன்று இருக்கிறது. இவங்கெல்லாம் நமக்கு முன்னோடிகள், ஓடி போய் they have finished the race. தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். இப்ப நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாரை பார்த்து? இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஓட்டத்தை நாம் பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் எதிரே தவறினார்கள், எதிரே விழுந்து போனார்கள், எப்படி எழுந்திருந்தார்கள், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? பாரம் இருக்கு. அந்த பாரத்தினாலே நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? ஓட முடியவில்லை. ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் என்ன செய்வார்கள்? எல்லாவற்றிலும் இச்சையடக்கமுடையவர்களாய் காணப்படுவார். நல்ல கவனிப்போம். இச்சையடக்கம் எதிலே தேவை? முதல்ல பெரும் திண்டியிலே தேவை. ஓடி போட போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நல்ல மட்டன் பிரியாணி, சுக்கா, வறுவல், அது இது எல்லாத்தையும் சாப்பிட்டு வைத்த நிரப்பிட்டு அங்க போய் நின்று கெட் செட் ரெடி டம்முன்னு டுப்புன்னு வடிச்சாங்க. இங்க என்ன செய்ய முடியாது? வயிறு ஃபுல்லா எப்படி ஓடுவான்? ஓடுறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும்? ஆகாரத்திலே அவன் நிச்சய அடக்கமுடையவனா ஆயிருக்கணும். எவ்வளவு சாப்பிட வேண்டாம், எந்த நேரத்தில் சாப்பிடுவோம் அந்த நேரத்தில் தான் சாப்பிடணும். ஓட்ட பந்தயத்துக்குரிய நேரத்தில் அவன் என்ன செய்யக்கூடாது? அது இது சாப்பிட்டு வைத்து நிறைக்க கூடாது. அவன் சரியாய் அதற்கு ஆயத்தம் உள்ளவனாய். பெரும் திண்டி ஒரு கவலையை கொடுக்கிறது. சில பேர் ஆகாரத்துக்காகவே கவலைப்படுறாங்க. ஒரு நாள் முழுக்க என்ன செய்வது, ஏது செய்வது, ஏது இதற்காகவே கவலைப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், ஆகாரத்திற்காக நீங்கள் கவலைப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பாரம் என்னது? முதல்ல சாப்பாட்டை கொடுத்த பாரம் தான் நமக்கு வருது. எப்படி? ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பட்சங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை. They have no storehouse. They didn't store any food for their life coming. வரப்போற நாட்களுக்காக தன் ஜீவனத்துக்கு எந்த ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனாலும் அவர்களுக்காகவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கவலைப்படுகிறார். யாருக்காக? ஆகாயத்து பட்சிகளுக்காகவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கவலைப்படுகிற தேவன். உங்களுக்காக கவலைப்படாமல் இருப்பாரோ? நல்ல கவனிப்போம். உங்களுக்காக அவர் என்ன செய்கிறவர்? கவலைப்படுகிறவர். எந்த நேரத்தில் நமக்கு என்ன தரணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் கொடுப்பார். அருமையானவர்களே, வசனத்தில் சொல்கிறார், பெருந்திண்டினாலும், அடுத்தது வெறியினாலும் எழுதப்படும். வெறி அதான் ரொம்ப பயங்கரமான காரியம். வெறி என்று சொன்னா எப்படி சொல்றது? நேற்று ஒரு தம்பி வந்தாரு. கடைசி எல்லாரும் போன பிற்பாடு வாசல் நாய் கிடைச்சிச்சு. இப்பயா என்னையா? அது வெறி நாயா என்ன நாயின்னு கேட்டேன். வீட்டு பக்கத்துல தான் இருந்து திடீர்னு ஓடி வந்து எனக்கு கிடைச்சிருச்சியா. வெறின்னு சொன்னா யார் மேலேயோ செலுத்த வேண்டிய ஒரு கோபம், அது வெளிப்படுத்துறது. கோபத்தை தான் வெறி என்று சொல்லி சொல்லலாம். அப்போ வெறி அப்படிப்பட்டதும் என்னவாய் இருக்கிறது? நமக்கு பாரமாய் காணப்படுது. வெறி மட்டும் இல்ல, அடுத்தது சொல்லும்போது சொல்றா லௌகீக கவலை. லௌகீக கவலைனா லௌகீகம் என்னங்க? உலகம், உலக கவலை. உலகத்தை குறிச்சு என்ன செய்றீங்க? கவலைப்படுறீங்க. வசனத்தை வாசிக்கும் அப்படியே இதை வச்சுட்டு அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இது விட்டுற வேண்டாம். லூக்கா 10:40 வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே
நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு என்ன இல்லையா? எதுக்கு கவலை இல்லையா? நான் வேலை செய்யறியா? மாங்குன்னு வேலை செய்யற நீ விருந்தாளி வந்திருக்கிறீர்கள். இவ உட்காந்து உங்கள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? பழமை பேசிட்டு இருக்கா பாரு. ஊர்ல சொல்லுவாங்க, பழமை பேசுறதுலேயே போய் உட்காந்துட்டான் அந்த வீட்டுல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊர் கதை பேசுறது. அவன் நினைச்சுட்டா ஊர் கதை பேசுறது வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நான் தனியே என்ன செய்கிறேன்? வேலை செய்கிறேன். இப்படிதாங்க. இதுதான் என்னது? உலக கவலை. நானே என்ன பிரயாசம், நான் உலக கவலை எல்லா பாரத்தை ஏற்றி வைத்துக் கொள்வோம். இப்ப லௌகீக கவலையினாலே பாரம் அடையாத முடிக்கும். இதெல்லாம் நமக்கு ஒரு பாரம். இந்த பாரம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. இப்ப வசனத்தை கொஞ்சம் திருப்புங்க. இது அப்படியே வச்சிருப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். 16:49. இதோ கர்ப்பமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்தினிடத்திலும் என்ன செய்யப்பட்டது? இருந்தது. என்ன காரியம் இருந்துச்சு? நல்ல கவனிப்போம். என்ன இருந்துச்சு? முதல் கர்ப்பம். கர்ப்பம்னா என்னது? கர்ப்ப மேட்டிமை. அது திமிர் பிடிச்சு அலையிறாங்க. அது எவ்வளவு திமிர் முடியுமா? கர்ப்பம். அடுத்தது ஆகார திரட்சி. அடுத்தது நிர்விசாரம். அடுத்த 4வது சாங்கோபம். எதை குறிச்சு கவலையே இல்லை, கவலைப்படாத ஆத்மாயா. என்ன வந்தாலும் என்ன இல்லை. பாட்டு பாடுறாங்க பாருங்க. என்ன வந்தாலும் எனக்கு கவலையே இல்லை. எது வரட்டுமே அதல்ல. எதை குறித்து கவலை இல்லை. குடும்பத்தை குறித்து கவலை இல்லை. எதை குறித்து கவலை இல்லை. எப்படியோ நடந்து போகுது, என்னமோ நடந்தான் நடக்கட்டும் அப்படின்னு. இவைகள் எல்லாம் உன் சகோதரி ஆகிய சோதோமுடைய அக்கிரமம். என்ன கவனிங்க, இதெல்லாம் சோதோமுக்குள்ள எப்போ வந்துச்சு? அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, அதுக்கு பிறகு வந்தவைகள் இப்ப அவங்களுக்குள்ள நிலை கொண்டு இருக்கிறது. சோதோமின் அக்கிரமம் விசுவாசிகளுக்குள்ளேயும் என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. இவைகளினாலே நீங்கள் என்ன செய்யாதபடி பாரமடையாதபடிக்கு. அடுத்து சொல்லுகிறார் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை. நம்மை சுற்றிலும் எப்படி நிற்குதா? நெருங்கி நிற்கிற பாவம். பாவமானது இப்ப மனுஷன் என்ன செய்கிறது? நெருங்கி நிற்கிறது. என்ன பாவம்? எல்லா பாவங்களும். ஏன் பிசாசு மறுபடியும் எப்படியாயிலும் மனுஷன் என்ன செய்யணும்? பாவத்தில் வீழ்த்தி விட வேண்டும் என்றுதான் நெருங்கி கொண்டிருக்கிறான். அப்ப நெருங்கி கொண்டிருக்கிற பாவத்தை என்ன செய்துவிட்டு தள்ளி விட்டுட்டு போடணும். கோசாத்தான் இயேசுவின் நாமத்துல, நான் கிறிஸ்துவனுடைய மகன் மகள், அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அவருடைய வசனம் எனக்குள்ள என்ன செய்திருக்கிறது? கருத்திருக்கிறது. அந்த நிச்சயத்தோடு கூட நம்முடைய ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? ஓட வேண்டும். அதனால்தான் சொல்றார், முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டு? சுத்திகரிப்பு. ரத்தத்தினாலே சுத்திகரிப்பு முதல் காலம்.
இரண்டாவது காரியத்துக்குள்ளே நான் கடந்து போக முடியாய் நான் விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிப்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் கடந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த காரியத்தில் அவசரத்தில் வாசிக்கிறோம். முதல் காரியம், அந்த சுத்திகரிப்புக்கு தேவையான முதல் அடிப்படையான காரியம் நாம் அறிக்கை செய்தலோ, அடுத்தபடியாய் கிறிஸ்து இயேசுவின் ரத்தமும். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அது என்னது? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்க என்ன செய்தாராம்? ஏசாயா கண்டேன் என்று சொல்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் என்ன செய்தது? நிறைந்தது. அதுக்கு பின்னே வாசிக்கும் போது அங்கே சேராபீன்கள் அவர்கள் எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர்கள் துதித்துக் கொண்டிருந்தார். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் என்ன செய்தது? அப்ப தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அவன் செய்த காரியம் 5வது வசனத்தில் சொல்வது, ஐயோ நான் என்ன செய்தேன்? நான் யார்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் என்ன செய்தது? கண்டது. ஒரு தரிசன பார்வை என்று சொன்னால் இல்லையாகாது. ஏசாயா தீர்க்கதரிசி அவன் கண்ட முதல் காட்சி என்னது? சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை அவன் என்ன செய்தானா? கண்டான். கர்த்தரை கண்ட போது அவர் எப்படிப்பட்டவர் என்றோ அவனுக்கு அறிய முடிந்தது. அவர் இப்போது துதித்துக் கொண்டிருக்கிறார். ஏராளமான தூதர்கள் மகிமையினாலே தேவனுடைய ஆலயம் நிறைந்தது, புகையினாலே இப்பொழுது நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏசாயா தன்னை பார்க்கிறார். தன்னை பார்த்தபோதுதான் சொல்கிறான், ஐயோ நான் என்ன செய்தேன்? அதமான், நான் செத்தையா? ஏன்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன் நடுவில் என்ன செய்ய வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் தேவனாய கர்த்தரை என் கண்கள் என்ன செய்தது? யாரை எப்படி பார்த்தான்? அந்த வசனத்துல சொல்கிறார் விதமான 3வது வசனத்துல, சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சாதாரணமானவராய் காணப்படவில்லை. எபிரேய சொல் சபாயோத் என்று வருகிறது. வேதத்துல 251 தடவைகளுக்கு மேலாக இந்த கர்த்தர் பரிசுத்தர் என்கிற வார்த்தை வருகிறது. அவ்வளவு முறை கர்த்தர் சொல்கிறார் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இந்த காலை வழியில பரிசுத்தரை கண்டபோது தன் ஜீவிதம் எவ்வளவு அசுத்தமானது என்று அவன் என்ன செய்ய முடிந்தது? உணர முடிந்தது. அதை அறிக்கை செய்தார்.
நான் நிர்பந்தமான மனுஷன், நான் அதமாக்கப்படுவதற்கு ஒப்பானவன், அழிக்கப்படுவதற்கு ஏதுவானவன். நீர் என்னை என்ன செய்யும்? சுத்தம் செய்யா கெஞ்சுகிறான் கர்த்தரை நோக்கி. நான் அசுத்த உதடு எனக்கு இருக்கிறது. அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். என் நிலைமை இப்படிப்பட்டது. அப்படி அவர் அறிக்கை செய்த போதுதான் அந்த வசனத்துல வாசிக்கிற 6வது வசனத்துல, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த பொருட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால மாயை தொட்டு, இதோ இது உன் முதல்களை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்ன செய்தது? நிவர்த்தி ஆயிற்று. சுத்திகரிப்புக்குரிய 2வது சோர்ஸ், முதல் காரியம் ரத்தம் என்று சொன்னேன். 2வது காரியம் என்ன? அக்கினி. அக்கினி எதையும் என்ன செய்யும்? சுத்தம் பண்ணும், பட்சிக்கும். அப்போ வேண்டாத எவைகள் உண்டோ அவைகள் எல்லாம் என்ன செய்யும்? பட்சித்து போடப்படும். ஏசாயாவுடைய நாவை அந்த புரட்டிலே கொண்டு வரப்பட்ட அந்த அக்கினி தணல் பட்ட போது தூதன் சொல்கிறான், இதோ இது உன்னை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்ன செய்தது? நிவர்த்தி ஆகிவிட்டது. நீ கவலைப்பட வேண்டியது இல்லை. நீ பரிசுத்தவா தீர்க்க தரிசனத்தை சொல்லு என்று சொல்லி இப்பொழுது உரைக்க ஆரம்பித்தார். அந்த பரிசுத்தம் உள்ள வாயினாலே தான் முதல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவர் இம்மானுவேல் என்று. பார்த்தீங்களா? எந்த வாயினாலே சொன்னார்? அசுத்தமுள்ள வாயினாலே அல்ல, அசுத்தம் நிறைந்த உதடுகளினாலே அவைகளை உச்சரிக்கவில்லை. பரிசுத்தமாக்கப்பட்ட உதடுகளினாலே தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். இதோ உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை என்ன செய்ய போகிறார்? பெற போகிறார். அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்கிறார். காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் எதிராலே வருகிறது? நம்முடைய சுத்திகரிப்பினாலே தான் வருகிறது. அக்கினி நம்மை சுத்திகரிக்குமானால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரப்படும். யோவான் ஸ்நானகன் சொன்னார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் எப்படிப்பட்டவர்? பெரியவர். நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு இந்த உலகத்துக்கு என்ன செய்தேன்? வந்து எனக்கு பின் வருகிறவரோ ஆவியினாலும் அக்கினியினாலும் என்ன செய்வார்? உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலே மாத்திரமல்ல, அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்மை அக்னியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்ப்போம். நம்மை சுத்திகரிப்பு ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாகவே நாம் சுத்திகரிக்கப்பட்டவரை ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். வாசி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசி. 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவட்டாது இருக்கிறது. என்ன செய்கிறது? எல்லாமே தடுக்கிற காரியம் என்ன? பாவமும் அக்கிரமுமே. பாவமானது தடுக்கிறதா? நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையாகிய மதிர்ச்சுவரை அவைகள் எழுப்பி இருக்கிறது. தேவனுக்கு யாதொரு நன்மையும் நமக்கு வரக்கூடாது என்ன செய்கிறதா? தடுத்து நிறுத்துகிறதாய் காணப்படுகிறது. வசனத்தை பாருங்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசி. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை,
கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது பாருங்கள். நன்மை வரவிட்டாது இருப்பது எது? பாவமும் அக்கிரமமே. வசனத்தில் சொல்கிறார், உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு நடுவாக உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? மறைக்கிறது. கர்த்தருடைய முகத்தை மறைப்பது எது என்று சொன்னால் பாவம் தான். வேற எதுவுமே யாருடைய பாவம்? என்னுடைய பாவம். கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். கர்த்தர் முகத்தை மறைச்சு கொண்டா என்ன நடக்கும்? தேவன் தம்முடைய முகத்தை மறைப்பாரானால் நமக்கு என்ன கிடைக்கும்? சங்கீத புஸ்தகத்துக்கு வருவோம். சங்கீதம் 104 அதிகாரம் 29வது நீ உமது முகத்தை மறைக்க திகைக்கும். 104 சங்கீதம் 29வது வசனம். நீ உமது முகத்தை மறைக்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைச்சாரனா நமக்கு என்னதான் வரும்? திகச்சுதான் நிற்கணும். யோசிச்சு பாருங்க. நான் கடந்த நாள் தேனி போயிருந்தேன். தேனி போனப்ப ராத்திரி ஒரு 3:45 மணி ஒரு தேனிக்கு போயிட்டான். நான் இறங்க வேண்டிய இடம் புதிய பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட். அங்கிருந்து கூட்டிட்டு போறேன். நாங்கள் அவன்கிட்டா புது பஸ் ஸ்டாண்ட் தான் போகும், பழைய பஸ் ஸ்டாண்ட் போகாது. மணி புது பஸ் ஸ்டாண்ட் போகாது, பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் போகும் அப்படின்னு சொல்லி புது வேணா உங்களை பழைய பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுறேன். இது எனக்கு ஒன்றும் தெரியல. புது பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு, பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் நான் ஊருக்கு புதுசு, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா அவன் சொன்னா, டிரைவர் நீ பேசாமல் பஸ்லேயே உட்காந்துருக்க, உங்களை கொண்டு போய் உத்தமபாளையத்தில் இறக்கி விட்டுறேன். அங்கிருந்து தேவாரம் 10 கிலோமீட்டர் தான், நீங்கள் போயிடலாம். உங்களை கூப்பிட வரவங்களை அங்கேயே வர சொல்லி ரொம்ப பார்க்கலாம். சரி கொடுத்தெல்லாம் முடிச்சு நான் திரும்பி வரும்போது தான் பார்த்தேன், பழைய பஸ் ஸ்டாண்ட் டவுனுக்குள்ள கூட்டமாக இருக்குது. ஆனால் புது பஸ் ஸ்டாண்டு ஒரு அவாந்தர காடு, ஜனசஞ்சாரமே பகல்லே இல்லை. பஸ் வருது, சில பேர் வர்றாங்க, ஏறிடுறாங்க, அவ்வளோதான், ஜன கூட்டமே இல்லை. அப்போதான் நினைச்சேன், ராத்திரி நம்மளை 3:45 மணிக்கு இங்கே இறங்கி விட்டுருந்தாங்கன்னா எப்படி இருந்தது? ஏன் எனக்கு சொல்றேன், ஒரு திரைப்பு அப்போதான் வந்துச்சு. ஐயோ நல்ல வேலை இந்த டிரைவர் நமக்கு என்ன செய்தான், நன்மை செய்தானே. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, சாதாரணமான காரியங்கள் கூட நம்ம திகைக்கிறோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டா எப்படி இருக்கும்? நம்ம ஒண்ணுமே செய்ய, யாதொரு காரியத்தையும் செய்யவே முடியாது. வசனத்தை பாருங்க, வசனத்தை என்ன சொல்லுகிறது வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 16-17 வசனங்களை வாசி. கர்த்தர் மோசேயை நோக்கி, பிதாக்களுடைய படுத்துக் கொள்கிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு
தங்களுடனே பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். தன்னுடைய பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு என்ன செய்வேன்? மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களுக்கு தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினால் அல்லவோ இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அவர்கள் வேறே தேவனிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமையின் நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே. பார்த்தீங்களா? இன்னும் வசனத்தை சொல்றார். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 39 24வது வசனம். அவருடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவருடைய மீறுதலுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு என்ன செய்வேன்? கர்த்தர் நம்முடைய முகத்தை மறைக்கும் போதுதான் நமக்குள்ள என்ன வருகிறது? திகைப்பே வருகிறது. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை எனக்கு காண்பி ஆண்டவரே. இந்த காலை வேளையில பாவம் அக்கிரமம் கர்த்தருடைய முகத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறது? மறைத்து. ஆண்டவரே, எனக்கு உமக்கு நடுவாய் யாதொரு பிரிவினை இராதபடி என் பாவங்களை என்னை விட்டு என்ன செய்யும்? ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தவே இந்த நாட்கள் விரும்புகிறார். சொல்லும்போது சொன்னாரே, நான் பரிசுத்த ஆகையினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கிறார். உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்க? பரிசுத்தராய். அதோடு முடிக்கிறேன். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் உங்களோடு இந்த காலையில் 2 காரியங்கள் சொன்னேன். ஒன்று, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுதல். தன் பாவங்களை அறிக்கை செய்த போது பாவங்களை மன்னித்து கிருபையாய் நமக்கு ரட்சிப்பை அருளின கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்களுடைய பழைய பாவங்களோடு செய்யவில்லை. ஆனால் நம்மிடத்தில் ஏதோ சாதாரணமான கர்த்தருக்கு பிரியமற்றதான காரியங்கள் நமக்கு வந்து தேவனுக்கு நமக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி விடுகிறது. நீங்கள் பாரமடைந்ததினாலே தான் அந்த பாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தை தடை செய்கிறது. இந்த பாரம் என்று உங்களுக்கு சொன்னேன். லௌகீகமான பெருந்தினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாத உலக கவலைகள் நம்மை பாரப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் எதிர்காலத்தை குறித்து நாம் சிந்தித்தே நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்திக் கொள்கிறோம். நாம் எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அவர் ஒரு நாள் நமக்கு தவறு செய்ய மாட்டார். ஒரு நாள் அவர் நமக்கு தவறு செய்கிறவர் அல்ல. அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த திட்டத்தின்படிதான் நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நடக்கிறதாய் காணும். சகோதரனே, சகோதரியே, அவர் முன்குறித்து வைத்தவைகளே வாழ்க்கையில நிறைவேறும். எவளை குறித்து பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே போவோம், என்ன செய்வோம், நாளை தினத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தரிடத்தில் எல்லா கவலைகளையும் வைத்து விடுவோம். அவரிடத்தில் சொல்லி விடுவோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் உம்மிடத்தில் ஒப்புவித்திருக்கிறேன். என் எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது. நீ என்னை நேர்த்தியாய் நடத்துவீர்கள் எனக்கு தெரியும். ஆண்டவர், என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு தெரியாது.
இந்த நிகழ்காலத்தில் இப்பொழுது வரைக்கும் என்னை நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய எதிர்காலத்தை நடத்துவதற்கு நீர் போதுமானவர். உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஈசாக்கு எகிப்துக்கு போகும்படியாக அவன் விரும்பினான். கர்த்தர் சொன்னார், நீ போகாதே, இந்த பட்டணத்தில் இரு, நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நீ தண்ணீர் நான் ஆசீர்வதிப்பேன், நீ நிலை கொண்டிரு நான் ஆசீர்வதிப்பேன். நம்முடைய திட்டம் நாம் எதையோ சிந்தித்து குழம்பி போய் கொண்டிருக்கிறோம். நாம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைகளை பாரப்படுத்தி உடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்கிறதாய் காணப்படுகிறது. ஆயின தனது காரணங்களே சொல்கிறேன், உடைய தடை செய்கிறது இன்னதென்று அறிந்து கொள். உடைய ஓட்டத்தை தடை செய்கிறவன் யார்? கலாத்திய சபையாரே, நீங்கள் நன்றாய் ஓடுகிறீர்களே, உடைய ஓட்டத்தை தடை செய்கிறது எது? ஆராய்ந்து பாருங்கள். இந்த காலங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வசனத்தை முன்பதாய் வைத்தேன். நான் வேறு விதமாய் இந்த காலங்களிலே உங்களோடு பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். தேவ ஆவியானவரை நடக்கிற விதத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து இவ்விதமாக உங்களோடு காலையில் வசனத்தை பேசி இருக்கிறேன். அருமையானவர்களே, கலாத்திய சபையாரே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை பார்த்து கேட்கிற அதே கேள்வியை இந்த காலங்களில் உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்கள் ஓட்டத்தை தடை செய்வது எது? நீங்கள் நன்றாய் ஓடுகிறீர்களே, உங்கள் ஓட்டம் எல்லாம் நன்றாய் இருந்தது. இன்றைக்கு தடை செய்த காரியம் என்ன? எது உங்களை தடை செய்வது? Is there any obstacles before you not to run to the goal? நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடக்கூடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற ஏதாவது தடைகள் இந்த காலையில் கண்டுபிடித்தோமா? உலக கவலையால் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. இரவும் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம் அது அல்ல. நீங்கள் இரவு போது சிந்திக்க வேண்டியது கர்த்தர் ஒருவரை மாத்திரம். அவருடைய மகத்துவத்தை சிந்தியுங்கள், அவருடைய பேர் புகழ்ச்சியை சிந்தியுங்கள், அவருடைய நாமத்தின் வல்லமையை சிந்தியுங்கள், அவருடைய அற்புதங்களை சிந்தித்து பாருங்கள், அவருடைய மகத்துவமான கரத்தை சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாள் தோன்று போக மாட்டீர்கள். இதுவரை இப்படி நடத்தி வந்திருக்கிறார். தாவீது அதைத்தான் சொன்னான், தேவரீ என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் பாத்திரமாண்டவரே. இதுவரைக்கும் கர்த்தருடைய மக்களே, ஏறக்குறைய 13 வருஷங்களுக்கு மேலாய் தாவீது வனாந்திரத்திலேயும் குகைகளிலேயும் கவிகளிலேயும் ஓடி ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, துரத்தப்படுகிறவனாய் காணப்பட்டார். நாட்களெல்லாம் கத்திரதாயா புரிந்து கொண்டார். ஒரு நாள் கத்திர விட்டுக் கொள்ளவில்லை. வந்து சொல்லுகிறார், தேவரீரை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எப்பாத்திரம் என்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, என்னை பகைக்கிற மனுஷனுடைய கைக்கு தப்புவித்து, எனக்கு விரோதிகள் எல்லாரும் கரத்திற்கும் என்னை தப்புவித்து ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீர். You have brought me up to this level. இதுவரைக்கும் இந்த இடவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீர். உங்களை நடத்துகிறவர் அவர்தாயா? நடக்கிறபடி நடக்கிற அவனாலே ஆவது அல்லவென்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தர் நடத்துகிறவர் நிறுத்தவும் நடத்தி மகாவரட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை நிலவுள்ளதாய் மாற்றுகிற கர்த்தர், உன் ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிற கர்த்தர். இந்த காலில் அவரை நோக்கி பாரு.
உன்னை நடத்துகிறவர் அவர்தான். நேற்று தினத்தில் வாசித்தோமே, அவள் பயப்படாதபடிக்கு அவள் பத்திரமாய் எடுத்துக்கொண்டு ஆட்டுமதியை போல பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர். அவர்தான் நீ நடத்தி வருவதை அறிந்து கொள்வாயானால் அவர் இறுதியாக இன்னும் பற்றி பிடித்துக் கொள்வார். இந்த காலையில் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற நல்ல நேரம் கிடைத்தது. தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தையா, இன்னும் கழுவையா, ஒரு விசை கூட கழுவும். இன்னும் சில நொடிகளுக்குள்ளே நான் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறேன். அதிக நேரத்தில் நான் எடுக்கப்படுவது ஆகல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எந்த குறைவுகள் குற்றங்கள் இருந்தாலும் என்னை சுத்தம் பண்ணையா, ஈசோப்பினால் நீ கழுவு, அப்பொழுது நான் சுத்தமாவே தாவீது கதறினாரே. உம்முடைய ரத்தத்திலே கழுவையா, கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம் துர்கபாராசியா துராதனாதிலரக தோஷப்ரலரோனமா பதானமௌரியா கரந்த தூஷியா துரமிதா அலங்கராரியா கல்வாரி ரத்தம் என் மேல ஊற்றப்படட்டும். இந்த காலவெளியில் என் மேல தெளிக்கப்படட்டும். உடைய ரத்தம் என் மேல பூசப்படட்டையா. எங்களை சுத்தம் செய்யும், எங்களை சுத்தம் செய்யும், எங்களை சுத்தம் செய்யும், எங்களை பரிசுத்தமாக்க மாட்டவரே. யா உடைய ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, உடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குவதாக. இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களை வந்து இருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தோமா, எங்களை பரிசுத்தமாக்க மாட்டவரே. காரியத்தை கேட்டோம். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா கர்த்தரை கண்டபோது தன்னுடைய நிலைமையை குறித்து உண்டார். கர்த்தரை நோக்கி கதறினார், ஐயோ நான் அசுத்தமானவன், நான் அசுத்தமானவன், நான் அசுத்தமானவன். அக்கினி எடுத்து கொண்டு வந்து வாயிலை வைத்த போது, இது உன்னை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லப்பட்டது. அக்கினி நம்மை பட்சிக்குமே. இந்த காலை வேளையிலே அக்கினி நம்மை பட்சிக்கும்படியாய் நம்மை விட்டு கொடுப்போமா? அருட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுவார். அவர் லேவி புத்திரரை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு, அவர் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு, அவர் வெள்ளியை போலும் பொன்னை போலும் புடமிட்டுக் கொண்டிருப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெளியிலே ஆண்டவரே உம்முடைய அக்கினியினால் நீ முழுவதும் பரிசுத்தப்படுத்தையா, சுத்தம் செய். Cleanse me Lord, cleanse me Lord. ஆண்டவரே நீ கழுவுங்க, நீ கழுவு. எத்தனையோ முறை நாங்கள் கோபப்பட்டது உண்டு, நாங்கள் வைராக்கியம் அடைந்தது உண்டு, நாங்கள் எரிச்சல் அடைந்தது உண்டு. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் வந்து போனது உண்டு. ஆண்டவரே தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு நாங்கள் தடையாய் காணப்பட்டது உண்டு. ஆண்டவரே தேவனுடைய அழைப்பை மறந்தவர்களாய் ஜீவித்த நாட்கள் உண்டு. பலவீனத்தில் மேற்கோள் காட்டி அநேக நன்மையான காரியங்களை செய்யாமல் போனது உண்டு. ஆண்டவரே எத்தனையோ நாட்களாக செவியாமல் காணப்பட்ட நாட்கள், வேதவாசியாமல் காணப்பட்ட நாட்கள், உபவாசியாமல் இருந்த நாட்கள். ஆண்டவரே சந்தர்ப்பங்கள் கிடைத்தது, சமயம் வாய்த்த போது திருவசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லாது பிடிக்கிறார் காணப்பட்ட நாட்கள். நாங்கள் எங்களே மேன்மையானவர்களா எண்ணி நாங்கள் அமைதியாயிருந்த நாட்கள். ஆண்டவரே
மன்னியப்பா, எங்களுக்கு இறக்க செய்யா. வருஷத்துல கடைசி நாட்களே எங்களுக்கு இறக்க செய்யுங்க. ஒரு விஷயம் கூட எங்களை சுத்தம் செய்யும். Cleanse us, Lord. Cleanse us, Lord. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய ரத்தம் இந்த காலவெளியில் எங்களை சுத்திகரிக்க ஆண்டவரே. Hallelujah. 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 திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமான இருதயத்தை ஆண்டவரே காலையில கழுவுவீராக. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. அபிஷேகம் பெற்றோர் எல்லாம் சரி. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் வளர்ந்து விடாதோம். பூர்ணராகும்படி கடந்து போமாக எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் பூர்ணமடைய வேண்டுமே கர்த்தாவே. நாங்கள் பூர்ணராக கூடாதபடி எங்களை தடை செய்கிறேன். உலக பாரங்களை எங்களை விட்டு அகற்றி போடும். லௌகீக கவலைகளை எங்களை விட்டு நீக்கி போடும். நாங்கள் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு, நாங்கள் எங்களை நாங்களே ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் சுய திருப்தி அடைந்து விடாதபடிக்கு கர்த்தராகிய நோக்கி பார்க்கிற உதவி செய்யும். குறைவிடலாம் மண்ணின் ஆண்டவரே, குறைவிடலாம் நீக்கி போடுங்கப்பா. இன்னும் 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 எங்களை கழுவ, இன்னும் நாங்கள் கழுவப்பட வேண்டாம். இன்னும் எங்களை ஜபவாக்கு இன்னும் போதாதப்பா. இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும், இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஜப வாழ்க்கை மாத்திரம் இல்லையா, வேத வாசிப்பு குறைவுள்ளதாக இருக்கிறது. நாங்கள் இன்னும் வசனத்தில் தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். எவ்வளவா வசனத்தை தியானிக்கிறோமோ எவ்வளவாய் தியானிக்கிறது உதவி செய்யும். நான் முழுவதும் தியானிக்கிறது உதவி செய்வதா. வேதங்களை மனமகிழ்ச்சியாக இருக்கட்டையா, வேதங்களை மனமகிழ்ச்சியாய் மாறிட்டு ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு இறங்க செய்யணும்னாதா, கிருபையாய் எங்களுக்கு இறங்க செய்யணுமே கர்த்தாவே. இறங்கும் 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 என்று கெஞ்சும், இறக்க செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிற ஆண்டவரே. அப்பா அப்பா, ஒரு விஷயம் கூட எங்களை இந்த காலை வேளையில சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி விடும். பரிசுத்தோட கடைசி நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்தோட கடைசி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பழைய திருப்தியில புதிய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர் அல்ல ஐயா. ஒரு புதிய திருப்தியிலே புதிய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவராக இருக்கிறேன். பழைய திருப்தியில புதிய திராட்சை ரசத்தை ஊற்றும் போது அது பொங்கி போகும், அது பீறி போடும், ரசமும் சிந்தி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஆண்டவரே, எங்களை புதிதாக கெஞ்சுகிறோம், எங்களை புதிதாக கெஞ்சுகிறோம். Oh Lord, renew us, Lord. Make us new. பாத்திரத்தை புதிதாக கெஞ்சுகிறோம். பாத்திரம் புதிதாகட்டும், நாங்கள் புதிய பாத்திரமாய் மாறட்டும் ஆண்டவரே. எஜமானி சித்தத்தை அறிந்தபடி செய்யத்தக்கதாலே எஜமானிக்கு உபயோகமான நல்ல பாத்திரமாய் எங்களை மாற்றி போடுவோம்.
மாத்திரமாக எங்கள் மாற வேண்டியது எஜமான உபயோகமான மாத்திரமா எந்த நற்கிரிய செயலுக்கு ஆயத்தமாகப்பட்டு கனத்துக்குரிய மாத்திரமாக மாற்றப்படணும்ப்பா. அதுக்காக நம்முடைய வாதப்படி இந்த காலையில வந்திருக்கிறோம். ஓ எங்களை மாற்று, எங்களை மாற்று, எங்களை மாற்று ஐயா. இந்த காலையில இன்றைக்கு எங்களை மாற்று, எங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றம் வரட்டும், புதிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. இந்த காலையில எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகள் பாரங்களை எங்களோடு பிடிக்கும் போது ஆண்டவரே அவைகள் ஆவிக்குரிய வாழ்க்கை துளைக்கிறது எடுத்து போது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உலக கவலைகள் எல்லாரும் கவலைகள் பாரப்படுத்துகிற எந்த கவலைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். உள்ளவர்களாய் பாதப்படியில் அமர்ந்திருக்கிற நேரங்களை நாங்கள் தேர்வு செய்ய முயற்சி, அதற்கு அதிகமான நேரங்களை நாங்கள் செலவு பண்ண எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமாண்டவரே, ஆமாப்பா, நாங்கள் எப்போதும் நேசிக்கிறவர்களாக பின்பற்றுகிறவர்களால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு சாட்சிகளாக எங்கள் ஜீவனங்கள் உதவி செய்கிறார். வசனத்தை கை கொண்டு நடக்க எங்களுக்கு திரும்ப பாராட்டு ஆண்டவரே. தெய்வமே, நீதான் எங்களுக்கு உதவி செய்யும். ரத்தத்தினாலும் அக்னியினாலும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம் நீதான் எங்களை அறிந்திருக்கிறது. உண்மை தவிர வேறு யாரும் எங்களை பரிசுத்தமாக்க முடியாது, சுத்திகரிக்க முடியாது. காரணம் உங்களுடைய ரத்தம் இல்லை, அவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.